வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து லினக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத போட்டிருந்தோம். ஸோ அதுல சில பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னா, டெல் லேப்டாப்ல சில எரர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இது வந்து நாட் ஒன்லி டெல் எரர், ஸோ இது நிறைய லேப்டாப்ல இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றத பத்தி இன்னைக்கு கிளியரா பார்த்துடலாம். ஸோ மேபி அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கான சஜஷனும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இஷ்யூ என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அவங்க பக்கம் பார்த்துடலாம். ஸோ என்ன அப்படின்னா, லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது எனக்கு அங்கே பேட்டர்னைசேஷன் டிஸ்க காட்ட மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் என்ன ஒரு இஷ்யூ நடந்திருக்கும் அப்படின்னா, பேசிக்காக அவங்க யூஸ் பண்ணது என்னன்னா ஒரு டெல்லோட லேப்டாப், அதில் வந்து இன்டெல் ப்ராசஸர் இருக்கு. ஸோ இன்டெல் ப்ராசஸர் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் லேப்டாப்ல என்ன இருக்கும் அப்படின்னா, நம்மளோட ரேபிட் டெக்னாலஜி அப்படின்ற இன்டெலோட டெக்னாலஜி ஒன்று இருக்கும். ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னா, பேசிக்காக நம்ம வந்து அதை வந்து எனபிள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அதோட டிரைவர் இருந்தால் மட்டும்தான் அது வந்து எஸ்எஸ்டியோ ஹார்ட் டிஸ்கோ எது இருக்கோ அதை வந்து ஷோ பண்ணும். ஸோ இப்போ ஒருவேளை அந்த டிரைவ் அங்கே இல்லை அப்படின்றதுமே அதை காட்டாது. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ லினக்ஸில் வந்து என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா, பேசிக்காக அந்த டிரைவர் வந்து இல்லை. ஸோ அதனால் அதை காட்டியிருக்காது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பூட் லோடர், ஸோ அதாவது நம்ம வயோஸில் போயிட்டு பூட் லோடர் எப்படி டிசபிள் பண்ணுவோமோ அதே மாதிரி என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா, இந்த இடத்துல போய் இதை வந்து நம்ம டிசபிள் பண்ணா போதும். ஸோ இந்த ரேபிட் டெக்னாலஜி டிசபிள் பண்ணா போதும். ஸோ அதுதான் ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஸோ இது முதல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துலாம். முதல்ல நான் எப்படி முதல்ல நம்ம நார்மலாக பண்ணும்போது எப்படி நடக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். தென் அடுத்து நம்ம இதை எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்றதையும் பார்த்துலாம். இதான் நம்மளோட டெல் லேப். ஸோ இந்த லேப்புக்கு தான் நம்ம லினக்ஸ் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறோம். ஸோ இதுலேயும் சேம் அந்த இன்டெலோட ரேபிட் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு F12 இதோட பூட் மெனு. ஸோ பூட் மெனு வந்து கொடுத்துட்டு நம்மளுக்கு பூட்டிங் மெனு வந்து வந்துடும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் பயோஸ் இருக்கும், டெல்லோடதுன்றதுனால அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட பென்ட்ரைவ் வந்து டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ பென்ட்ரைவ் டிடெக்ட் மட்டும் தான் ஆயிருக்கு, நாட் எஸ்எஸ்டி ஆர் ஹார்ட் டிரைவ் வந்து டிடெக்ட் ஆகலை. ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து பென்ட்ரைவ் வந்து செலக்ட் பண்ணிட்டு நான் விண்டா யூஸ் பண்ணுறதுனால என்னோட வெர்ஷன்ஸ் ஓஎஸ் லிஸ்ட் ஆஃப் ஓஎஸ் வந்து காமிக்கும். நான் எந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இதை வந்து காலி யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா தான் நம்ம டக்குன்னு கண்டென்ட் முடிக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் கைடு, காலி லினக்ஸ் இன்ஸ்டலேஷன் கைடு வேணும் அப்படின்னா கீழே லிங்க் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. இல்லை ஐகால் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே ஒவ்வொரு ப்ராசஸாக போகலாம். ஸோ இதை ஸ்கிப் பண்ணிட்டு டேட்டா பேட்டர்னைசேஷனில் பார்த்துக்கலாம். 2000 years later. பேட்டர்னைசேஷன் வந்தவனையும் பார்த்தீங்கன்னா, நம்ம மேனுவல் மோடில் கொடுத்து அதுமாதிரி பேட்டர்னைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி மேனுவல் மோடே கொடுங்க. ஸோ மேனுவல் மோட் கொடுத்தவனையும் நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல என்ன காமிக்கும் அப்படின்னா, நம்மளோட சாண்டிஸ்க் அந்த பென்ட்ரைவோட மட்டும்தான் காமிக்கும். இந்த இடத்துல என்ன காமிக்கல அப்படின்னா, நம்மளோட ஹார்ட் டிஸ்க் ஆர் எஸ்எஸ்டி இது ரெண்டுமே காமிக்கல. ஸோ இப்போ இதை தான் நம்ம ரிசால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம அகைன் பூட் பண்ணி உள்ளே வந்தாச்சு. ஸோ பூட் பண்ணி உள்ளே வந்தவனையும் நம்ம F12 கொடுத்து பயோ செட்டப்குள்ளே போகணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் பயோ செட்டப். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய சிஸ்டம் கான்ஃபிக் இருக்குது பார்த்தீங்களா, மூணாவது ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க சிஸ்டம் கான்ஃபிக். ஸோ அதுக்குள்ளே வந்துடுங்க. ஸோ சிஸ்டம் கான்ஃபிக்குள்ளே வந்தவனையும் உங்களோட சாட்டா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு டைட்டில் இருக்கான்றதை பாருங்கள். ஸோ சாட்டா கான்ஃபிக்னு இருக்கும். ஒவ்வொரு லேப்டாப் ஒவ்வொரு மாதிரி சாட்டா அப்படின்ற அந்த ஒரு டேக் நேமை நான் வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதுலேயே வந்து சாட்டா கான்ஃபிக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து சாட்டா கான்ஃபிக் இருக்கா. இது டிஃபால்ட்டாக என்ன மோடில் இருக்குது அப்படின்னா, ரைட் ஆன் இருக்குது. அது வந்து இன்டெலோட ரேபிட் ரீஸ்டோர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த விஷயம் இருக்குது. இது நம்ம என்னவா சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, AHCI அப்படின்றத ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த இஷ்யூவும் இருக்காது. ஸோ ஐ மீன் அந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜ் டிஸ்க் காமிக்காமல் இருக்கிற அந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதை கொடுத்தவனையும் நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு கீழே அப்ளை த சேஞ்சஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இப்படி அப்ளை பண்ணி ஓகே கொடுக்கல அப்படின்னா அது நாட் சேஞ்ச், அந்த சேஞ்சஸ் வந்து அப்ளை ஆகாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை கொடுத்துட்டு எக்ஸிட் கொடுத்துடுங்க. எக்ஸிட் கொடுத்தோடனே அகைன் ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து நீங்கள் உங்களோட பென்ட்ரைவை செலக்ட் பண்ணிட்டு திரும்பி நீங்கள் வந்து ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் போயிடலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் எப்படி அப்படின்னு. அப்படி காமிச்சிட்டா உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடென்டிஃபிகேஷன் வந்து சிம்பிளாக வந்து கிடச்சிரும். ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகேவா? ஓகே, ஸோ டெல் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப்போட எஸ்எஸ்டி என்ன அப்படின்றத கீழே காமிக்கும். ஓகேவா? முன்னாடி வந்து காமிக்கல, இப்போ வந்து காமிக்கும். ஓகேவா? இப்போ திரும்பி நீங்கள் காலி லினக்ஸோட இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் அப்படியே மெதுவாக கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம எனபிள் பண்ணிட்டு உள்ளே போயிடலாம். ஓகே, இதை நம்ம ஸ்கிப் பண்ணுறதா பெஸ்ட்டு. ஓகேவா? நான் ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
ஓகே, ஸோ இப்போ வந்து மேனுவல் மோடு வந்துருச்சுல. ஸோ மேனுவல் மோடில் போட்டு தான் நம்ம என்ன செய்வோம்னா அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ பார்க்கும்போது ஓகே, இப்போ வந்து கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 இது எக்ஸ்டர்னலாக நிறைய வந்து வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கீழேருந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சாண்டிஸ்க் அந்த இதோட பென்ட்ரைவ் வந்து காமிக்கும். மேலே இருக்கிறது வந்து நம்மளோட NVMe அப்படின்னு சொல்லி ஸ்டோரேஜ் வந்து காமிச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இஸ் சிம்பிள் ஈஸி மெத்தட். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் பி லீவ். நான் அதுக்கான ரெசல்யூஷன் வீடியோ கூட மேக் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ உங்க எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் சில பேருக்கு இந்த இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆயிருந்திருக்கலாம், சில பேருக்கு சால்வ் ஆகாம இருக்கலாம். மேபி சால்வ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ அவ்வளோதான், எனக்கு வீடியோ முடிஞ்சு. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிக்கலன்னா உங்களுக்கே தெரியும். பட் பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பில் ஐக்கன் ஆல்ல செட் பண்ணுங்க. ஆல்ல செட் பண்ணால் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் இருக்குல்ல, டிஸ்கிரிப்ஷன் அவைலபிள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணால் இது மாதிரி ஆசமான கண்டென்ட்ஸை நீங்கள் அங்கேயும் பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான், எனக்கு வீடியோ முடிஞ்சு. ஓகே, பாய். I played it innocent, a feel of discontent. I finally face it.